இது ஆகாத அரசியல். நான் சொல்கிறேன், அம்மாவுக்கு கூட எதிர்ப்பு இருந்தது. அம்மா கூட ஒரு கட்டத்தில் வி.என். ஜானகி பெருந்தன்மையாக சின்னம், அரசியல் அலுவலகம் எல்லாவற்றையும் ஜெயலலிதாவிடம் கொடுத்து விட்டு, சரி நடத்தி எம்ஜிஆர் பேராவது நிற்கட்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். 2 பேரும் எம்ஜிஆர் பேரைத்தான் சொல்லுகிறவர்கள். எம்ஜிஆர் பேராவது நிற்கட்டும் என்று ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்து விட்டு அவர் ஒதுங்கி விட்டார். ஆக இந்த சோதனைகளை எல்லா அரசியல் தலைவர்களும் எதிர்கொண்டாக வேண்டும். ஒரு தேர்தலுக்கு ஜெயலலிதா எதிர்கொள்ள வேண்டியது வந்தது, இன்னொரு தேர்தலுக்கு எடப்பாடி எதிர்கொள்ள வேண்டியது வருகிறது. ஆனால் இன்றைய தேர்தலில் என்ன நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், இவர்கள் அதிமுக பலவீனப்பட்டு விட்டது, எங்களை சேர்த்து கொண்டால் வெற்றி பெற்றுவிடும் என்று சொன்னால், நீ வெளியே இருந்து உன்னுடைய வாக்கு வலிமை என்று எதை காட்டியிருக்கிறாய்? தினகரன் 2 இடத்துல போட்டார், 2வது ஆள் யார் என்று தெரியாது, இவரும் காணாமல் போய்விட்டார். இவர்களெல்லாம் சமூகத்தின் பேராலே தான் தேர்தல் நின்றார்கள். அந்த சமூகம் இவர்களை ஆதரிக்கவில்லையே. இல்லாவற்றால் அவர்கள் மட்டும் வாக்களித்தால் போதுமே. அது பெரும்பான்மை சமூகம் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள இடங்கள் தானே. ஆகவே இது ஒன்றும் திமுக மீது பரவுகின்ற அதிருப்தி அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக நடக்கிறது. ஊழலின் உச்சம், ஆளுகின்ற தன்மையற்ற நிலை, இப்படி பல்வேறு காரணங்களையும் ஒன்று சேர்த்து கொண்டு இதற்கு பரம்பரையாக வேறு ஆளுவதற்கு உரிமை கேட்கிறார்கள். ஊழலை பரம்பரையாக செய்ய வேண்டும்.